எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு போட்டெல்லாம் வத்த குழம்பு பண்ணுவாங்க, காரக்குழம்பு செய்வாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்காவை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ்லாம் முருங்கைக்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு விரும்புகிறதே கிடையாது. அதனால் முருங்கைக்காவை வேக வச்சு அதனுடைய பல்ப்பு மட்டும் சேர்த்து ஆஸ் யூஷுவல் நம்ம கத்திரிக்காயெலாம் சேர்த்து இந்த வத்த குழம்பு பண்ணலாம். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முத்தலான முருங்கைக்காவெல்லாம் தூக்கி போட்டுருவோம். முத்தலான முருங்கைக்காவை இனிமேல் தூக்கி போடாமல் அதை வேக வச்சு அந்த பல்ப்பு உள்ளே இருக்கிற விதைகள்லாம் சேர்த்து நல்ல டேஸ்டான கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு வத்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டு சேர்த்து வத்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீளமாக இருந்தால் ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். இது எங்கள் வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் முத்தலாக இருந்ததுனால பறிக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் அதையும் பறிச்சுட்டு இப்போ நான் இதை எப்படி வத்த குழம்பு செய்கிறேன்னு காமிக்கிறேன். ஓரளவுக்கு நீளமாக கட் பண்ணி டைரெக்டாக குக்கரில் வேக வைக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 2 விசில் வேக விட போகிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, அதே போல் கத்திரிக்காய் ஒரு 2-3 கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா அலம்பிட்டு வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன். முருங்கைக்காய் முத்தலாக இருந்ததுனால 2 விசில் நான் வேக விட்டுருக்கேன். நார்மலாக இருக்கிற முருங்கைக்காய் அப்படின்னா 1 விசில் வேக விட்டால் போகும். இந்த முத்தலான முருங்கைக்காய் 2 விசில் வேக விட்டுருந்தாலும் பாருங்கள் அப்படியே இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம முருங்கைக்காய் எடுத்துட்டோம்னா ஒரே விசில் போகும். இல்லைன்னா அப்படியே குச்சியாக உங்களுக்கு சதை குச்சி எல்லாம் ஒன்றா குழஞ்சி போயிடும். முத்தலாக இருக்கிற முருங்கைக்காய் அப்படிங்கிறனால அப்படியே இருக்குது. இப்போ இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வத்த குழம்பு செய்கிறப்ப. இந்த மாதிரி வேக வச்ச அந்த முத்தலான முருங்கைக்காயிலேருந்து உள்ளே இருக்கிற அந்த விதைகள் பல்ப்பு இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்துட்டால் படலாக வருங்க. இந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயிலேருந்து எடுத்து வச்சுக்கிறேன். வீட்டில் முருங்கை மரம் இருந்து உங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி முருங்கைக்காய் முத்தலாக எடுத்து அப்படின்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. நார்மலாகவே கடையிலேருந்து வாங்கிட்டு வர முருங்கைக்காயை கூட இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வத்த குழம்பு செய்யலாங்க. இதை மதிப்பு கூட்டல் முறையில் இந்த விதைகள் இந்த மாதிரி முத்தி போட முருங்கைக்காயில் இருக்கிற சதப்பத்தெல்லாம் காய வச்சு பவுடராக தயார் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய மருத்துவ பலன் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி முருங்கைக்காயிலேருந்து பல்ப்பை எடுத்துகிட்டு ரொம்ப முத்தலாக இருக்கிறத நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து சூப் மாதிரி தயார் பண்ணிவிடுவேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பல்ப்பையும் இந்த விதைகள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே 3/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் வத்த குழம்புலாம் பண்ணுறப்ப இந்த பெருங்காயத்தூள் சேர்த்தாலே நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து அதுவும் பொரிஞ்ச உடனே நம்ம அடுத்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து நறுக்கியிருக்கேன். ஒரு 10-15 பூண்டு, சின்னதாக இருந்தால் ஒரு 15 பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்ததுனால நீல வாக்கில் நறுக்கி ஒரு 5-6 கத்திரிக்காய் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் 2 கத்திரிக்காயை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லாவே ஓரளவு வதங்கினோன்னே மீடியம் சைஸில் 2 தக்காளி அதையும் நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம், காயெல்லாம் வதங்கி இருக்கிற நேரத்துலையே நல்லா 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சீக்கிரம் காய் வதங்கும். இது கூட சின்ன ஸ்பூனால் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இது எப்படி அரைக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே ரொம்ப தீஞ்சு போகாமல் ஆனால் அதே சமயத்தில் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். ஒரு நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா காய்கறியோடு இந்த உப்பு காரம் சேரும். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த முருங்கைக்காவுடைய பல்ப்பு விதைகள் அதையே சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் நீர்க்க, அதையே சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கட்டும். இது கூட நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி அதையே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த முருங்கைக்காய் வேகிறப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். அதை நம்ம மனசில் வச்சுருந்தா இந்த உப்பு சேர்க்கணும், இல்லைனா ரொம்ப அதிகமாக போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது எப்படி கொதித்து வரணும் அப்படின்னா கொதித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும். அப்படியே தேன் கன்சிஸ்டன்சி இருக்குங்க. இன்னும் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நல்லா 1 டீஸ்பூனுக்கும் பொடிச்ச வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். லிட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா கொதித்து பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெய் பிரியலை அப்படின்னா தாராளமாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் முழுக்கவே இன்றைக்கி நல்லெண்ணெயில் இந்த காரக்குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். சில பேர் பார்த்திங்கன்னா தாளிதம் வதக்கிறப்பெல்லாம் கடலெண்ணெயும் செஞ்சு முடிச்சப்பறம் நல்லெண்ணெயும் சேர்ப்பாங்க.
நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறப்பே நம்ம அடுப்பை நிறுத்திட்டா சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு திக்காயிடும். இது சூடு ஆறுனதுக்கப்புறமும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்ல ஒரு கமகமன்னு வாசனையாக முருங்கைக்காய் போட்டதே தெரியாது. ஆனால் அந்த முருங்கைக்காவுடைய வாசனையோட இந்த வத்தக்குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. 3 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்தா கூட இது கெட்டு போகாதுங்க. முக்கியமாக இந்த மாதிரி வத்தக்குழம்பு எடுத்து வச்சுட்டு நம்ம பருப்பு வேக வச்சு நல்லா நெய் விட்டு இந்த வத்தக்குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்லாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வத்தக்குழம்பு செஞ்சுட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கே நான் இதை நல்லா 2 கரண்டி விட்டு நல்லா பொலன்னு சாதம் வடித்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கொடுப்பேங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் முருங்கைக்காய் போட்டால் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. முருங்கைக்காய் நம்ம வேக வச்சு சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இனிமேல் நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்து கத்திரிக்காயெலாம் சேர்த்து வத்தக்குழம்பு பண்ணால் நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.